நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வேப்பூர் சந்தைக்கு வந்திருக்கோம். அப்போ ஒரு அக்கா வந்து வளர்ப்புக்காக 4 பல் கொடியாட்டு குறால் ஒண்ணு வாங்கியிருந்தாங்க. குட்டி பார்க்கவே நல்லா சாட்டையாட்டம், நெட்டு உயரமா நல்லா நீல வாலமா இருந்தது கொடியாட்டு குட்டி. சரி என்ன விலை நிலவரம் என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒரு விஷயம் அந்த ஆட்டில நோட் பண்ணோம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா, பத்தினி ஆடுங்க. பத்தினி ஆடுங்கிறது எத்தனை டைம் கிடா மிதிச்சாலுமே இந்த ஆடு வந்து பயிராகி குட்டி ஈனாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஆடு மடி சுத்தமா வைக்காது. பிறப்புறுப்பு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் மத்த ஆடுங்கள கம்பேர் பண்ணும்போது. அந்த அக்கா வந்து இந்த ஆடு பிடிச்சி போய் வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்க. ஆடு வாங்கும்போது நமக்கு அந்த ஆட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் வாங்கணும், இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கணும், இல்லைனா அந்த ஆடை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சவங்கள வச்சியாவது வாங்கணும். அப்போ தான் ஆடில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம ரிட்டன் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி சந்தையில் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆசைப்பட்டு வாங்கிட்டேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க வளர்ப்புக்காக. அந்த அக்கா சொல்லும் போதே ரொம்ப பாவமாக இருந்தது. எப்பயுமே இந்த ஆடு வந்து கறி பருப்புக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர வளர்ப்புக்கு இந்த ஆடு ஆகாது. சில பேர் இந்த ஆடு இருந்தால் பண்ணை பெருகுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக என்னன்றது நமக்கு தெரியல. ஒரு பண்ணைங்கிறது எல்லா ஆடுகளும் குட்டின்னா தான் அந்த பண்ணை என்னை பொறுத்த வரைக்கும் பெருகும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.